இதுதான் guys ரொம்ப அல்டிமேட்டான வார்த்தை. இறந்தவர்கள் உயிர் உள்ளவர்களுக்கு கட்டி வைத்த கல்லறையில் வசிக்க வேண்டாம். கடைசியா என்ன சொல்லிட்டாரு? இந்த உடம்பையும் இப்ப நாம இருக்கிற இந்த வீட்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச கலீல், அந்த வீடும் சரி இந்த உடம்பும் சரி ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு போன ஒரு மேட்டர் தான். கரெக்டா? இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்களுக்காக கட்டி வைத்த கல்லறைக்குள் வசிக்க வேண்டாம். இதை நீங்க ரெண்டுத்துக்குமே பொருத்திக்கலாம். வீடு இப்ப நம்ம எங்க தாத்தா கட்டி வச்ச வீடு அப்படின்னா, உங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, உயிரோட உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்க கல்லறை தான் இது அப்படிங்கிறாரா? இந்த உடம்பு நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா கொடுத்தது. கரெக்ட்? அப்போ அவங்க கொடுத்தது இந்த வீடு தானே. அப்ப இதுவும் அதே கல்லறை தானே. இந்த கல்லறைக்குள் வசிக்க வேண்டாம். உங்க சோலோட லிபரேஷன் பத்தி பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு மகத்தானதாகவும் உன்னதமாகவும் இருந்தாலும் உங்கள் வீடு உங்கள் ரகசியத்தை காக்க முடியாது. உங்கள் ஏக்கங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. மறுபடியும் கம்பேர் பண்ணுங்க உங்க உடம்பையும் உங்க வீட்டையும். அது எவ்வளவு மகத்தானதா வேணா இருக்கட்டும், எவ்வளவு உன்னதமா வேணா இருக்கட்டும், ஆனா அது உங்க ரகசியத்தை காக்க முடியாது. அவ்வளவுதான். ஒரு நாள் அது அதோட ஸ்டெமினாவை அதோட ஸ்ட்ரென்த் அது விட்டுருச்சுன்னா உள்ள இருக்க உயிர் கலன்று டாடா பாபாய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடும். அவ்வளவுதான். உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற தன்மை ஆகாயத்தின் மாளிகையில் வசிக்கிறது. காலை பனிதான் அதன் கதவு, இரவின் கானமும் மௌனமும் தான் அதன் ஜன்னல்கள். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? நான் ஆல்ரெடி சொன்னல, த என்டையர் யூனிவர்ஸ் தான் உங்க வீடு அப்படின்னா, காலை பனிதான் அதன் கதவு. அப்படியே கண்ணு மூடி இமேஜின் பண்ணுங்களேன். அந்த காலை பனி அப்படியே விலக உங்களோட சோல் அப்படியே லிபரேட் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? இரவின் கானமும் மௌனமும் தான் அதன் ஜன்னல்கள். அப்படியே அந்த ஜன்னல் திறந்தா அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு ஒரு கானம் இருக்கும். அப்ப இது சத்தம்னு சொல்வீங்களா இல்ல அமைதின்னு சொல்வீங்களா? அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லிபரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த கல்லு மண்ணால் ஆக்கப்பட்ட வீடா இருந்தாலும் சரி, இந்த ரத்த மாம்சத்தால உருவாக்கப்பட்ட இந்த உடம்பா இருந்தாலும் சரி, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து we just want to kick it out. அதுல இருந்து நம்ம வெளியில வந்து நம்மளோட சோலை லிபரேட் பண்ணி அப்படியே ஜம்முன்னு இந்த பர்பஸ் என்னமோ, இந்த லைஃபோட பர்பஸ் என்னமோ அதை நோக்கி மலைகளும் பள்ளத்தாக்குகளையும் எப்படி இந்த அருவி டிராவல் பண்ணுது அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். Think about it, guys.